ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. சில அசுப்பமான சகுனங்களை பார்க்குறார் தசரத மன்னர். அது பற்றின விவரங்களை வசிஷ்டர்கிட்ட கேட்கும் பொழுது ஒரு பெரிய ஆபத்து விரைவில் வர இருக்கணும், அது வந்த வேகத்திலே அந்த ஆபத்தும் விலகிடும்ன்றத இந்த சகுனங்கள் சொல்கிறதுன்னு சொல்லின்னு இருக்கார். அப்படி அந்த நேரம் அவள் பேசின்னு இருக்கும் பொழுது அச்சத்தை உண்டாக்குற தோற்றமுடையவரும், தலையில் சடையை தாங்கினவரும், சத்திரிய வம்சத்தை மீண்டும் மீண்டும் அழிச்சவரும், கைலாய மலையை போல எவராலையும் எதிர்க்க முடியாதவரும், பிரளய காலத்து நெருப்பை போல யாராலையுமே அணுக முடியாதவரும், தன்னுடைய தவ வலிமையின் காரணமாக பார்க்குறவா கண்களுக்கு தீ போல காட்சி அளிக்கிறவரும், தோளில் கோடாரிய சுமந்தவரும், பெரும் சிறப்பு வாய்ந்த வில்ல கையில் ஏந்தினவரும், முப்புறத்தை எரிச்ச முக்கண்ணன் சிவபெருமான் இவர்தானோன்னு நினைக்கிறவாளுக்கு நிற்கும்படி தோற்றம் அளிக்கக்கூடியவரும், பிருகு வம்சத்தில் உதித்தவரும், ஜமதக்னி முனிவரின் மகனுமான பரசுராமர் அங்கே வந்து நிற்கிறார். சத்திரியர்களின் நாசத்தை பெரும் அளவில் செஞ்சு முடிச்சுட்டு இறுதியில் கோபத்தை ஒழிச்சுட்டு தன்னுடைய விரோதத்தையும் அழிச்சுண்டவரான இந்த பரசுராமர் மீண்டும் சத்திரியர்களை வதம் செய்ய முனைவார்னு எனக்கு தோணலைன்னு சொல்லிட்டு தசரத மன்னர் போயின்னு இருந்த ரிஷிகள்கிட்ட நினச்சுட்டே பேசின்னு இருக்காங்க. அப்போ அவள் பரசுராமரை பார்த்து ராமரே ராமரேன்னு அன்போடு அழைக்கிறாங்க, அவரை உபசரிக்கிறாங்க. இப்படி வசிஷ்டர் உள்ளிட்ட மகரிஷிகளால் அளிக்கப்பட்ட மரியாதையை மனசு வந்து ஏத்துண்டு ஜமதக்னியின் மகனான பரசுராமர் அவளுக்கு மறுமொழி எதுவும் சொல்லாமல் ராமரை பார்த்து பேச தொடங்குறார். பரதனையும் தசுக்ரனையும் மணக்கிற குசத்வஜனின் மகள்களான மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி இவாளை பற்றி இதுக்கு முன்ன ராமாயணத்தில் பேச்சில்லைன்னு குறிப்பிடத்தக்கது. விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், சதானந்தர் இவாளெலாம் தசரதர், ஜனகர்ன்ற மன்னர்களால் அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் கவனத்தில் வைக்கத்தக்கது. இந்த பெரிவாளுடைய அனுமதி இல்லாமலேயோ தசரதரோ இல்லை ஜனகரோ எந்த காரியத்தையும் செய்ய முனையலை. பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும் குசத்வஜனின் மகன்களை நிச்சயம் செய்கிறது ஜனகரோ குசத்வஜரோ தசரதரோ கிடையாது, விஸ்வாமித்திரர் தான். உரிமையோடு அந்த பணியை அவர் செஞ்சு முடிக்கிறார். இதில் கூட ஜனகர்கிட்ட தான் சம்மதம் கேட்கப்படுறதே ஒழிய தசரதர், அதாவது பிள்ளையை பெற்ற தசரதர்கிட்ட எந்த அனுமதியும் கேட்கப்படலை. பெண்களுக்கு தந்தையான குசத்வஜன் தனது மூத்த சகோதரன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கிறார். பரதனின் தாய் மாமன் யுதாஜித் திருமணத்துக்கு அழைக்கப்படலை. அதுக்கு நேரம் இல்லைன்றதை புரிஞ்சுட்டு தானாகவே மிதிலைக்கு போய் சேர்றார். அவர் வரட்டு கௌரவத்துக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கப்படலை. ராமரின் திருமணத்துக்கு வந்து நேர்ந்த யுதாஜித்தின் பண்பும் குறிப்பிடத்தக்கது தான். விஸ்வாமித்திரரும் வசிஷ்டரும் ஒருத்தருக்கு தகுந்த மரியாதையை அளிக்க தவறலை. அதே போல் தசரதனும் ஜனகரும் ரொம்ப பரஸ்பரம் மரியாதையோடு நடந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பண்பையும் காட்டுற விஷயங்கள்னு ஆசிரியர் இதில் சொல்கிறார். வைதிக காரியங்களில் நடத்துகிற அக்கறை, பெருந்தன்மையான அணுகுமுறை, மன்னனே ஆனாலும் முனிவரை மதித்து நடக்கிறதுன்ற பக்குவம், பெரிவாளுடைய வார்த்தையை தட்டி பேசாத மகன்கள், இப்படி எல்லாம் கலாச்சாரத்தினுடைய மேன்மையை நம்ம ராமாயணத்தில் பார்க்க முடியாது. இந்த ஒரு திருமண வைபவத்திலேயே இது எல்லாமே முழுசாக வருது. இப்படி வரும்பொழுது பரசுராமர் சொல்கிறார், தசரதன் மன்னனின் மகனான ராமனே, உன்னுடைய வீரத்தை பற்றின அற்புதமான செய்திகள் என்னால் ரொம்ப கேட்கப்பட்டிருக்கு. சிவனுடைய வில்லை நீ முறித்த விவரமும் என்னால் அறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். சிவனுடைய அந்த வில்லை முறிக்கப்பட்டதுன்ற விஷயம் ரொம்ப வியக்கத்தக்க விஷயம். கற்பனை கெட்டாத ஒரு சாதனை தான் அது. அந்த செய்தியை கேட்டு நான் என் வசம் இருக்கிற மற்றொரு சிறப்பு வாய்ந்த வில்லை எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் அச்சத்தை உண்டாக்கக்கூடியதும் என் தந்தை ஜமதக்னி முனிவர்கிட்டேருந்தும் எனக்கு கிடைச்சமான அந்த வில்லு நீ நானேற்றி அன்பு தொடுத்தேனாக்கா உன் தோல் வலிமையை தெளிவாக நிரூபித்தவனாவ. அப்படி இந்த வில்லில் நீ நானேற்றி விட்டேனாக்கா உன்னுடைய வீரத்தை உணர்ந்துட்டு உன்னுடைய தகுதி அறிஞ்சுண்டு உன்னோடு நான் போர் புரிவேன். சிறந்த வீரனுக்குரிய போராக அது இருக்கும். உனக்கு இதில் சம்மதம் இல்லைன்னாக்கா தோல்வி அடைஞ்சதா நீ ஒப்புக்கொள்ளணும். ஒன்று இந்த வில்லில் நானேற்றி என்னோட நீ போர் புரியணும், இல்லை தோல்வியை ஒப்புத்துண்டு உன் வழி நீ போகணும் இப்படின்னு பரசுராமர் சொல்கிறார். அப்போது இது தசரத மன்னருடைய முகத்தில் ஒரு சோகத்தை கவ செய்கிறது பரசுராமருடைய வார்த்தைகள். பெரும் கலக்கம் அடைஞ்சவராக கைகளை கூப்பிட்டு பரசுராமரை பார்த்து ரொம்ப பணிவோடு பேசுகிறார். சத்திரியர்கள் மேல் கொண்ட கோபத்தை வெண்ணுண்டு அமைதி அடைஞ்சவா நீங்கள், இங்கே கூடியிருக்க ரிஷிகள் முன்னிலையில் சிறுவர்களான மகன்கள்கிட்டையும் நீங்கள் கருணை காட்டணும்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தைகள் மேலும் தொடர்றது. அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.